கடவுள் நம்பிக்கையும் ஜோதிட நம்பிக்கையும் கொண்ட ஆன்மீக அன்பர்களுக்கு காமதேனு அஸ்ட்ரோ சர்வீஸ் சார்பாக வாழ்த்துக்களுடன் வணக்கம். 2025 ஜூன் மாதம் கும்பராசியில் குதூகல கூட்டணி அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அதற்கு பிறகு உச்ச பலத்துடன் வர்க்கோத்தமம் அடையும் குரு பகவான் அப்படின்ட்டு 8/10/2025 அன்றும் ஒரு வீடியோ போட்டிருந்தோம். சதய நட்சத்திரத்தில் பலம் பெற்ற ராகு பகவான் அப்படின்ட்டு ஒரு 30/10/2025 ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. எதிர்பாராத திடீர் ராஜயோகம் அப்படின்ட்டு அந்த வீடியோவில் இங்கே ராகு பகவான் கொடுக்கக்கூடிய நம்ப முடியாத, கனவிலும் காண முடியாத நல்ல பலன்களை பற்றி நம்ம விவரமாக சொல்லியிருந்தாங்க. இந்த பழைய கதையெல்லாம் இப்போ எதுக்குடா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா? அந்த வீடியோக்குள் எல்லாவற்றிலுமே அது மட்டும் இல்லாமல் 2026 ஆண்டுக்கான ராசி பலன்கள், 2026 ஆண்டு மார்ச் மாதம் 6ஆம் தேதி நடைபெற்ற சனீஸ்வர பயிற்சிக்கான கடகராசிக்கான நற்பலன்கள், அந்த வீடியோ எல்லாத்துலேயுமே பூசம் நட்சத்திரத்தினர் அடையக்கூடிய அற்புதமான அதிர்ஷ்ட பலன்களை, அதிசய பலன்களை பற்றி நம்ம தெளிவாகவே சொல்லியிருந்தோம். கடகராசிக்கான 2026 ஆண்டு பலன்கள்லேயும் பார்த்தீங்கன்னாலே அந்த வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் பற்றி போட்டிருந்தாங்க. அதாவது அபரிமிதமான வளர்ச்சி, முட்டுக்கட்டை போட முடியாத முன்னேற்றம் அப்படின்னு அந்த வீடியோக்கள் எல்லாமே அந்த பூச நட்சத்திரத்தை பற்றி நம்ம ஆக ஓகன்னு தான் போட்டிருந்தோம். அப்போ கூட சில பூசம் நட்சத்திர நண்பர்கள் நம்பலை, என்னுடைய தனிப்பட்ட நண்பர்கள். அதே சமயத்தில் என்னுடைய சில நண்பர்களுக்கும் சில சப்ஸ்கிரைபர்களுக்கும், அவங்க எல்லாமே பூச நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள், அவங்க ராகுவுடைய தனிப்பட்ட காரகத்துவமான கருங்கல், அதாவது நம்ம கிரஷருங்க, கோழி பண்ணை, அப்புறம் இந்த அசைவ உணவு விடுதிகள், மதுபான கடைகள்லாம் நடத்திட்டு இருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 2025 நவம்பர் மாதத்திற்கு பின் ஒரு குறிப்பிடத்தக்க அளவு மட்டும் இல்லாமல் கணக்கில் அடங்காத வகையில் பொருளாதார முன்னேற்றத்தை கண்டு மகிழ்ந்தனர். அதுக்கு முன்னாடி அவர்களுக்கு சில வழக்குகளும் பிரச்சனைகளும் இருந்தன. இந்த காலகட்டத்தில் எல்லாம் சாதகமாக அமைந்தன. இந்த ஆச்சரியம் அளிக்கக்கூடிய அற்புதமான பலன்கள் எவ்வளவு காலம் நீடிக்கும் அப்படின்னு சில பேர் கேட்டாருங்க. ஒரு 60 வயசுக்கு மேலே இருக்கவங்க இதுக்கு பின்னாடி ஏதாச்சும் பயங்கரமான பிரச்சனை வருமா அப்படிங்கிற மாதிரி ஒரு முன்கூட்டியே யோசனை பண்ணி கேட்டிருந்தாங்க. அவர்களுக்கு அதிர்ச்சியூட்டும் வகையில் சில ஜோதிட தகவல்களை சொன்னேன். அதனால் பார்த்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் சில பேர் அதை எதிர்பார்த்துருந்தாங்க. ராகு இந்தளவு சம்பந்தம் இல்லாமல் உதவி செஞ்சாலே சம்பந்தம் இல்லாமல் கெடுதல்கள் செய்வாருன்னு அவங்க யோசனை பண்ணி வச்சுருந்தாங்க. ஏன்னா அவங்கெல்லாம் ராகு தசையை தாண்டி வந்தவர்கள். அந்த ஜோதிட பலன்களை அவங்க கேட்டுட்டு, சரி நீங்கள் இதையே ஒரு வீடியோவை போட்டுருங்க, அது ஜோதிடத்தில் நம்பிக்கை இருக்கவங்க அதை படிச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. அதற்காகவே இந்த வீடியோ. ராகுவை பற்றிய அடிப்படை விஷயங்களை நான் ஆரம்பத்திலிருந்தே சொல்லிட்டு இருக்கேங்க. அதில் முக்கியமானது குரு பகவானின் பார்வையை பெறும் ராகு நல்ல பலன்களை, அதாவது குறுகிய காலமே நிலைக்கக்கூடிய நம்ப முடியாத வகையிலான அதிர்ஷ்ட பலன்களை கொடுக்கக்கூடியவர் அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். நான் அதுவும் சாதகமான வீடுகளில், சாதகமான நட்சத்திரங்களில் சஞ்சரிக்கும் போது குரு பகவானுடைய பார்வையையும் பெற்றால் ராகு பகவானாகவே மாறி குபேர யோகத்தையும் ராஜயோகத்தையும் ஒன்றாக கொடுப்பார். புகழின் உச்சிக்கே கொண்டு சொல்வாருங்க அவரு. அந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு ராசியிலும் 18 மாதங்களும், ஒவ்வொரு நட்சத்திரத்திலும் 8 மாதங்களும் சஞ்சரிப்பார். இதில் மாற்றமே இல்லைங்க. அவருக்கு வக்ர அஸ்தமனம் இந்த கணக்கே கிடையாது. அது போன்ற சூழ்நிலையில் ராகு பூரட்டாதி நட்சத்திரத்தில் 4ஆம் பாதத்திற்குள் நுழைந்த போதே பூசம் நட்சத்திரத்திற்கு ஓரளவு நன்மைகள் செய்ய ஆரம்பித்தார். 1/11/2025 அன்று அவர் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான சதயத்தில் நுழைந்த போது அதீத வலிமை பெற்றார். ஏனென்றால் சதயம் நட்சத்திரம் இடம்பெற்றுள்ள கும்பராசிக்கு அதிபதி
சனீஸ்வர பகவான் என்றாலும் சில பழங்கால ஜோதிட நூல்களில் கும்பராசியானது சனீஸ்வர பகவானுக்கும் ஆட்சி வீடு, ராகுவுக்கும் ஆட்சி வீடு என்று சொல்லப்பட்டுள்ளது. இதை ஒரு 75-80 வயசுக்கு மேலே இருக்க சில ஜோசியர்கள்ட்ட கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, கும்பத்துக்கு மட்டும் ராகுவும் சனீஸ்வர பகவானும் அதிபதிகள். 22/2/2025 முதல் 31/10/2025 வரை பூரட்டாதி நட்சத்திரத்தில் சஞ்சரித்த போது பூசம் நட்சத்திரத்தினருக்கு நன்மைகள் செய்ய முடிவெடுத்த ராகுவானவர் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான சதயத்தில் ராகுவின் ஆட்சி வீடான சில ஜோதிட நூல்களில் சொல்லப்பட்டுள்ள கும்பத்தில் சஞ்சரிக்கும் போது பூசம் நட்சத்திரத்தினருக்கு நம்ப முடியாத வகையில் கனவிலும் நினைத்து பார்க்க முடியாத அளவில் அதிர்ஷ்ட பலன்களை கொடுத்துள்ளார். அதனால் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு நல்ல ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பூச நட்சத்திரத்தில் அந்த ராகுதசையை கடந்து வந்தவர்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருப்பாங்க. இந்த மாதிரி பலன்களை அவர் கொடுத்தாருனால பின்னாடி ஏதோ நம்மளுக்கு சிக்கல் உண்டு பண்ணிவிடுவார், அவர் முதுகில் குத்தக்கூடியவர் ராகு பகவான் என்பதை சில பேருக்கு நல்லாவே தெரியுங்க. அதனால் பார்த்தீங்கன்னா அந்த வகையில் சொல்லும்போது இந்த நம்ம ஒரு வித்தியாசமான அவர் இனிமே என்ன பண்ண போகிறாரு அந்த ஒரு விஷயத்தை நம்ம சொல்லியே ஆகணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவர் ஒரு 10/7/2026 அன்று இரவு 9:30 மணியளவில் சதய நட்சத்திரத்தை விட்டு வெளியே வருகின்றார். அதே கும்பராசிக்குள்ளே தாங்க இருப்பார். ஆனால் தனது சொந்த நட்சத்திரமான சதயத்தை விட்டு அவர் வெளியே வருகின்றார். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அவர் இதுவரைக்கும் பண்ண அந்த ஒரு அளப்பற்கரிய நன்மைகளை இனிமேல் கண்டிப்பாக செய்யவே மாட்டார். இதனால் இனிமேல் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு உடல்நல குறைபாடுகள் கண்டிப்பாக உண்டாகும். ஏன்னா அவர் உட்காந்துருக்கிறதே அஷ்டமங்க. அஷ்டமத்தில் அதுக்கு உண்டான பொதுவான ஒரு ஆதிபத்தியங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது அஷ்டமத்தில் அந்த ஏமாற்றம், தண்டனைகள், விபத்துகள், ஆபத்துகள், ஒரு அவமானங்கள் இந்த மாதிரி தான் உண்டாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் நான் அந்த ராகுவை போட்ட அந்த ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா, அக்டோபர் மாத வீடியோவில் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா சில ஒரு தற்காலிகமான அதிர்ஷ்ட வாய்ப்புகள், இந்த லாட்ரி, சூதாட்டம், ரேஸு, அப்புறம் இந்த புதையல், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவர் அந்த 8ஆம் இடத்தினுடைய ஒரு அற்புதமான ஒரு பாசிட்டிவ் பலன்கள். அதெல்லாமே இந்த காரகத்துகளெல்லாம் கொண்டு வர பார்த்தீங்கன்னா வேறு யாருமே இல்லைங்க, ராகு தான். அதனால தான் இந்தளவு அவர் வேலையை பண்ணார். அவர் ராகு கொடுக்கக்கூடிய நற்பலன்கள் எல்லாமே தற்காலிகமானவை, காணல் நீர் போல காணாமல் போய்விடும் என்று ஏற்கனவே பல வீடியோக்களில் சொல்லி இருக்கிறேன். அதுபோலவே மது அருந்துபவர்களையும் அசைவம் சாப்பிடுபவர்களையும் ராகுவுக்கு மிகவும் பிடிக்கும். அந்த மனிதர்களை சுற்றியே வந்து கொண்டிருப்பார். சாதகமான வீடுகளில் சாதகமான நட்சத்திரங்களில் சந்தரிக்கும் போது அற்புதமான பலன்களை கொடுப்பார். ஆனால் சாதகம் இல்லாமல் சந்தரிக்கும் போது மலைப்பாம்பாக மாறி சுற்றி வளைத்து மூச்சு முட்ட வைப்பார். விஷத்தை கக்குவார். மரண பயத்தை கண்முன்னே காட்டுவார். அது போன்ற ஒரு வித்தியாசமான சூழ்நிலை 10/7/2026 இரவு 9:30 மணிக்கு மேல் பூசம் நட்சத்திரத்தினருக்கு அமைகின்றது. வெளியிலிருந்து 3ஆம் மனிதர்களால் எந்த பிரச்சனைகளையுமே ஏற்படாதுங்க. தன்னுடைய பேச்சின் மூலமும் தன்னுடைய செயல்பாடுகளின் மூலமும் தனக்குத்தானே பிரச்சனைகளை உண்டாக்கி கொள்ளும் வாய்ப்புகள் அதிகம். இன்னொன்று பார்த்தீங்கன்னாங்க, ஒரு 10/7/2020 மேலே வாழ்க்கை துணை வழியே, அதாவது கணவன் மனைவி மூலமாக, நண்பர்கள் மூலமாக, பங்குதாரர்கள் மூலமாக பிரச்சனைகள் அதிகமாக தலை தூக்கும். மனதில் நிம்மதியே இல்லாமல் போய்விடும். விஷப்பூச்சிகள், விஷவாயு, நெருப்பு, மின்சாரம் போன்றவற்றால் ஆபத்து நிச்சயமாக உண்டு.
வாகனங்களில் போகும்போதும் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து விபத்துகள் நடக்கும். ஒரு கன்ஃபார்மாக சொல்லிடலாங்க விபத்துகள் உண்டுன்னு. அது சின்னதாக பெருசாக அப்படின்ட்டு மற்ற கிரகங்கள் தான் முடிவு பண்ணும். உங்களுடைய கடவுள் பக்தி தான் முடிவு செய்யும். ஃபுட் பாய்சன் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு 10 நாள் ஃப்ரிட்ஜில் வச்ச பிரியாணியை சாப்பிட்டிங்கன்னா அது அந்த ஃபுட் பாய்சன் ஆகிடும். அது மாதிரி ராகு தீமை செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்தால் ஃபுட் பாய்சன் மட்டுமல்ல, ஃபுட்டை கூட பாய்சனாக மாற்றி விடுவார். ஒரு கணவன் மனைவி, அதாவது இந்த வாழ்க்கை துணை மூலமாகவோ, நண்பர்கள் மூலமாகவோ, பங்குதாரர்கள் மூலமாகவோ நீங்கள் தாக்குதலுக்கு ஆளாகலாம். இது மாதிரி அந்த உணவு சம்பந்தமான தாக்குதலுக்கு ஆளாகலாம். மேலும் முன்னாடியே சொன்ன மாதிரி வாகன விபத்து, நெருப்பு சம்பந்தமான விபத்துகள், இந்த மாதிரி ஒரு துரதிர்ஷ்டவசமான ஒரு எதிர்பாராத விபத்துகள் கண்டிப்பாக நடக்கலாம். வாய்க்கு வந்தபடி சொல்கிறீங்க, இதெல்லாம் வந்து நடக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லாதீங்க. ஏன்னா எதிர்பார்க்காத நன்மைகளை, ஒரு எக்ஸ்ட்ராடினரி பெனிஃபிட்ஸ், எக்ஸப்ஷனல் ப்ராஃபிட்ஸ், இதையெல்லாம் கொடுத்த ராகு பகவான், அன்பளிப்பாக கொடுத்த ராகு பகவான் இது நாள் வரை உங்களுக்கு ஸ்ரீரங்கநாதருக்கு பாம்பனையாக இருக்கும் ஆதிசேஷன் போல உங்களுக்கு கடவுளாக நன்மைகளை செய்தார். இனிமேல் 10/7/2026 மேலே அவர் வந்து நச்சு பாம்பாகிய ராகுவாகி எல்லா விதமான பிரச்சனைகளையும் கொடுக்க போகின்றார். 8 திக்கிலும் வெற்றி முழக்கமிட்ட நிலைமை மாறி 8 திசைகளிலிருந்தும் கெட்ட செய்திகளும் அபசகுணமான விஷயங்களும் மட்டுமே கிடைக்கும். உச்சமடைந்து ராகுவை பார்க்கும் குரு பகவானால் கூட காப்பாற்ற முடியாது. ஏன்னா அவர் உச்சம் அடையும் போதே வந்து அவர் ராகுவை பார்க்க மாட்டாருங்க, சனீஸ்வர பகவான் மட்டும்தான் பார்ப்பார். அதனால் மது அசைவம் சாப்பிடுபவர்களுக்கு குரு பகவானும் சனீஸ்வர பகவானும் உதவி செய்யவே மாட்டார்கள். கனவாக வந்த பணம், புகழ், பதவி காணல் நீர் போல் கலைந்து காணாமல் போய்விடும். பொதுமக்களுக்கு, அதாவது தமிழகத்தில் கிட்டத்தட்ட ஒரு 30 லட்சம் பூச நட்சத்திரத்தினர் இருக்கலாம். எல்லாருக்குமே வந்து கண்டிப்பாக ராகு நல்ல பலன்களை கொடுத்துருக்க மாட்டாருங்க. ஏன்னா ஜோதிடத்தின் ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, லக்னம் ராசி ரெண்டுமே ஒன்றாக அமைந்தவர்களுக்கு நல்ல பலன்கள் நடந்தாலும் அளவுக்கு அதிகமாக நடக்கும், கெட்ட பலன்கள் நடந்தாலும் நிலைமை கைமீறி போய்விடும். எல்லாமே கெட்டதாக நடக்க சமாளிக்க முடியாதுங்க. ஆனால் ஒரு 90% பேருக்கு பார்த்தீங்கன்னா லக்னம் ஒன்றா இருக்கும், ராசி ஒன்றா இருக்கும். அதனால் வந்து இப்போ இந்த ஒரு ராகுவுடைய சதய நட்சத்திர சஞ்சாரத்தில் கூட சம்பாதிக்க முடியாத பூச நட்சத்திரத்தினர் ஏகப்பட்ட பேர் நானே பார்த்துருக்கேங்க. ஒரு 10,000 சம்பாதிச்சவங்க 12,000 சம்பாதிச்சிருப்பாங்க, 30,000 சம்பாதிச்சவங்க 35,000 சம்பாதிச்சிருப்பாங்க. அது ராகு கொடுத்த நல்ல பலன்கள் அல்ல, சனீஸ்வர பகவான் கொடுத்த பலன்கள். அவர் சனீஸ்வர பகவான் எப்பயுமே உங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் உங்களுக்கு வந்து லாபங்களை கொடுப்பார், அதிர்ஷ்டங்களை கொடுப்பார். ஆனால் அவை உங்கள் வாழ்க்கை முழுவதும் நிலைக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த 30 லட்சம் பூச நட்சத்திரத்தினருக்கு கூட வந்து நல்ல பலன்கள் கிடைச்சிருக்காது. அப்படி கிடைக்காதவங்க வந்து கொஞ்சம் மகிழ்ச்சி அடையலாம். ஏன்னா வந்து ராகுவால் உண்டாக்கக்கூடிய இந்த ஒரு பிரச்சனைகள், இந்த விபத்துகள், இந்த ஃபுட் பாய்சன் ஆகிறது, இந்த கரண்ட் ஷாக்கு, இந்த ஒரு இரத்த காயங்கள், வெடி விபத்துகள், ஜெயில் கோர்ட்டு கேஸுன்னு வந்து அலையிறது, இதெல்லாம் வந்து கண்டிப்பாக நடக்காது. அப்படி கெடுதல்கள் ஏற்படக்கூடிய சகுனங்கள் தோன்றினால் கூட நீங்கள் ராகுவிடமிருந்து தப்பிக்க நரசிம்மரை சரணடையுங்கள். பெண் தெய்வங்களை வழிபடுவதில் இஷ்டமுள்ளவர்கள் துர்க்கையம்மனை வழிபடலாம். ஆனால் வந்து அவர் இந்த சமயத்தில் அவர் ராகு சதயத்திலேருந்து வெளியே போகும்போது நீங்கள் நரசிம்மரை தாங்க நீங்கள் வழிபட்டு ஆகணும். நீங்கள் மதுபானத்தையும் அசைவ உணவுகளையும் கைவிட்டு விட்டால் ராகு உங்களை விட்டு விலகி போய்விடுவார். இதனால் வரைக்கும் நீங்கள் சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு பல வகையான லாபங்கள் கிடைச்சா கூட சரி, இந்த கெடுதல்கள்லாம் நடக்க வேண்டாம்னு நினச்சிங்கன்னா இனிமேலாச்சும் அசைவ உணவுகளையும் மதுபானங்களையும் கைவிட முயற்சி செய்யுங்கள். அது உங்கள் இஷ்டம். அது இதில் ஒரு கடகராசியில் வந்து இன்னொரு 2 நட்சத்திரம் இருக்குங்க. புனர்பூசம் 4ஆம் பாதமும் இருக்குது, ஆயில்யத்துடைய 4 பாதங்களும் உள்ளன. ஆயில்யம் வந்து உங்களுக்கு
1/11/2025 பின்னாடி பலவிதமான ஏமாற்றங்களையும் அவமானங்களையும் சில கொடுமைகளையும் சகித்து கொண்டு வந்துள்ளனர். ஆனால் 11/7/2026 பின் எக்ஸாக்டாக சொல்ல போனால் 10/7/2026 நைட்டு 9:30க்கு மேலே ஆயில்ய நட்சத்திரத்திற்கு கிடைக்கக்கூடிய அற்புதமான பலன்களை பற்றி சொல்லப்போனால் இந்த வீடியோ இன்னொரு 15 நிமிஷம் ஓடுங்க. அதே சமயத்தில் 11/7/2027 மேலே ஒரு 8 மாதங்கள் ஆயில்ய நட்சத்திரத்தினர் அதிரடியாக செயல்படுவார்கள். அவர்கள் ஆதிக்கம் அதிகமாகும். அவர்களுக்கு ராகுவுடைய அன்பளிப்பு கிடைக்கும். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. இதுநாள் வரை ஆயில்ய நட்சத்திரத்தினர் உழைத்த உழைப்புக்கு 10 மடங்கு பலன்களை ராகு பகவான் கொடுப்பார். அவருக்கு வீடு கொடுத்த சனீஸ்வர பகவானும் மிக நல்ல நிலைமையில் உள்ளார். சனீஸ்வர பகவானுக்கு வீடு கொடுத்த குரு பகவானும் அற்புதமான உச்சபலத்துடன் உள்ளார். அதனால் ஆயில்யம் இனிமேல் கவலைப்படாதீங்க. இனிமேல் உங்கள் ஆதிக்கம்தான். 11/7/2026 மேலே உங்களுக்கு ஆயில்ய நட்சத்திரத்தினருக்கு பின்னடைவே கிடையாது. ரேஸில் முந்தக்கூடிய குதிரை ஆயில்ய நட்சத்திரம். அதனால் நம்ம இந்த இது ஒரு எக்ஸாம்பிளுங்க. ஒரு 30 வயசு 35 வயசுக்குள்ளே இருக்கவங்களுக்கு ராகு என்ன செய்வார் அப்படின்னு உங்களுக்கு நீங்கள் அனுபவபூர்வமாக தெரிந்து கொள்ள இந்த விஷயம் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கும், உதாரணமாக இருக்கும். அதனால் இங்கே நீங்கள் 1/11/2025 10/7/2026 வரைக்கும் சந்தோஷ கடலில் நீந்தியவர்கள் ராகுவை பற்றி இனிமேல் தான் நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. 11/7/2026 2027 ஏப்ரல் மாதம் முடிய அவர் என்ன பண்ண போகிறாருன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ராகுவின் உண்மையான சுயரூபம் பூசம் நட்சத்திரத்தினருக்கு தெரியும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.